துணிவனி அருளடைமை அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உடல் பொருள் அருளாகிய செல்வமே செல்வங்களுள் எல்லாம் சிறந்த செல்வமாகும். பொருட்செல்வம் என்பது இழிந்தவர்களிடத்திலும் இருக்கும், ஆனால் அருள் எல்லோரிடமும் இருக்காது. தீநல்லாற்றான் நாடி அருளாழ்க பல்லாற்றான் தேரினும் அத்தே துணை. பொருள் நல்ல வழிகளை ஆராய்ந்து அருளுடையவராக வாழ வேண்டும். எந்த வழியில் ஆராய்ந்து பார்த்தாலும் வாழ்க்கைக்கு அருளே சிறந்த துணையாக இருக்கும். தீரு அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த கின்னா உலகம் புகழ். பொருள் அருள் நிறைந்த மனமுடையவர்களுக்கு அறியாமை இருள் சூழ்ந்த துன்பமான நரக உலகம் புகலிடமாகாது. அவர்கள் அங்கே செல்ல மாட்டார்கள். மண்ணுயிரோம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. பொருள் அருள் நிறைந்த மனமுடையவர்களுக்கு அறியாமை இருள் சூழ்ந்த துன்பமான நரக உலகம் புகலிடமாகது. அவர்கள் செல்ல மாட்டார்கள். மருந்துயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கில் தன்னுயிர் அஞ்சும் வினை. பொருள் மற்ற உயிர்களை காப்பாற்றி அருள் காட்டும் ஒருவனுக்கு தன்னுயிர் அஞ்சி நடுங்கும் படியான துன்பங்கள் வராது என்று அறிஞர்கள் கூறுவர். இல்லை வழி வழங்கும் மல்லார்கண் இவ்வுலகம் இல்லாகிலேயாங்கு. காற்று உலவுகின்ற இந்த பெரிய வளமான உலகமே சாடச்சி அருளுடையவர்களுக்கு இவ்வுலகு எந்த தும்மல்லும் உண்டாகாது. பொருள் நீங்கி பொச்சாந்தா என்பதற்கு நீங்கி அல்லவை செய் தொழுகுவார். செய்து வாழ்வர்கள் ஒரு காலத்தில் பழமுங்கைய உண்மையான நற்பயனை மறந்து வாழ்ந்தவர்கள் என்று சொல்லப்படுவார். பணம் இல்லாதவருக்கு இவ்வுலக வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அது போலவே அருளை இல்லாதவருக்கு மேலுலக இன்பம் கிடைக்காது. பொருளற்ற பூப்பரோடு பாழருளற்றார் அற்றார் மற்றாதறிக. செல்வம் இழந்தவர்கள் ஏதோ ஒரு காலத்தில் மீண்டும் செல்வம் பெற்று பொழிவு பெறலாம். ஆனால் அருளில்லாதவர்கள் அழிந்தவர்களே, அவர்கள் மீண்டும் உயர்வு பெறுவது கடினம். ஏருளாதான் மெய் பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் மரம்.
வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து பொருள் தனக்கு நேரிலையவர்களிடம் தான் கொடுமை செய்ய நினைக்கும் போது தன்னை விட வலிமையானவர் முந்தாஞ்சி நிற்கும் நிலையை ஒருவன் நினைத்து பார்க்க வேண்டும். சொரிவான் அருளடைமை அருட்செல்வம் செல்வத்துள் செல்வமும் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுள பொருள் அருளாகிய செல்வமே செல்வங்களுள் எல்லாம் சிறந்த செல்வமாகும். பொருட்செல்வம் என்பது இழிந்தவர்களிடத்திலும் இருக்கும், ஆனால் அருள் எல்லோரிடமும் இருக்காது. நல்லாற்றான் நாடி அருளாழ்க பல்லாற்றான் தேரினும் அஃதே துணை. பொருள் நல்ல வழிகளை ஆராய்ந்து அருளுடையவராக வாழ வேண்டும். எந்த வழியில் ஆராய்ந்து பார்த்தாலும் வாழ்க்கைக்கு அருளே சிறந்த துணையாக இருக்கும். நல்லருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். பொருள் அருள் நிறைந்த மனமுடையவர்களுக்கு அறியாமை இருள் சூழ்ந்த துன்பமான நரக உலகம் புகலிடம் ஆகாது. மண்ணுயிரோம்பின் அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிரெஞ்சும் வினை மற்ற உயிர்களை காப்பாற்றி அருள் காட்டும் ஒருவனுக்கு தன்னுயிரஞ்சு நடுங்கும் படியான துன்பங்கள் வராது என்று அறிஞர்கள் கூறுவள். அல்லலருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் அல்லல் மாஞாலம் கரி. பொருள் காற்று உலவுகின்ற இந்த பெரிய வளமான உலகமே சாட்சி. அருளுடையவர்களுக்கு இவ்வுலகில் எந்த துன்பமும் உண்டாகாது. பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பரரு நீங்கி அல்லவை செய் தொழுகுவார். பொருளருளில்லாமல் தீய செயல்களை செய்து வாழ்பவர்கள் ஒரு காலத்தில் தாம் பெற வேண்டிய உண்மையான நற்குயமெல் வழங்கு வாழ்நாகர்கள் என்று சொல்லப்படுவார். மருளில்லார்க்கு அவ்வுலகமில்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. பொருளில்லாதவருக்கு இவ்வுலக வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அதுபோலவே அருள் கருணை இல்லாதவருக்கு மேலுலக இன்பம் கிடைக்காது. இருக்கும் மலியார் உன் தன்னை நினைக்கத்தான் தன் மெலியார் மேல் செல்லும் இடத்து பொருள் தனக்கு நேரிழையவர்களிடம்
நான் கொடுமை செய்ய நினைக்கும் போது தன்னை விட வலிமையானவர் முண்டா என்று நிற்கும் நிலையை ஒருவன் நினைத்து பார்க்க வேண்டும். செல்வம் இழந்தவர்கள் ஏதோ ஒரு காலத்தில் மீண்டும் செல்வம் பெற்று புவிவு பெறலாம். ஆனால் அருள் இல்லாதவர்கள் அழிந்தவர்களே அவர்கள் மீண்டும் உயர்வு பெறுவது கடினம். திருளாதான்மை பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் மரம். பொருள் அருள் இல்லாதவன் செய்யும் அறச்செயலை ஆராய்ந்து பார்த்தால் அது தெளிந்த அறிவு இல்லாதவன் ஒரு நூலின் மெய்ப்பொருளை கண்டது போல இருக்கும். வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் நெறியார் மேல் செல்லும் இடத்து தனக்கு நேரிழையவர்களிடம் தான் கொடுமை செய்ய நினைக்கும் போது தன்னை விட வலிமையானவர் உண்டா? அஞ்சி நிற்கும் நிலையை ஒருவர் நிலைத்து பார்க்க